முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாநில அரசாங்கன்ற பேரில் ஒரு பெரிய சைஸ் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காருன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதில் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காரு எஸ்ஐஆர் பற்றி. அதில் வளவல நிறைய பேசுகிறாரு. நிறைய பிரச்சனைகள் இந்த எஸ்ஐஆரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த 8 நிமிஷ வீடியோவில் நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும் எஸ்ஐஆர் படிவத்தில் குறிப்பிடுறார். வாக்காளர் திருத்தப்பட்டியலில் உள்ள வாக்காளருடைய உறவினரின் பெயர் கேட்கப்பட்டிருக்கு. உறவு முறைன்னு குறிப்பிட சொல்கிறாங்களே, எந்த உறவு முறையை குறிப்பிடுறது? அப்பாவா, அம்மாவா, தாத்தாவா, பாட்டியா, அண்ணனா, தம்பியான்னு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கார். உறவினர்னா யார்? அப்பாவா, அம்மாவா, அண்ணனா, தங்கையா, கணவனா, மனைவியா, பசங்களா, யார்? இதில் ஏதாவது ஒன்றுக்கு பேர் தான் சார் உறவு முறை. இதில் தான் சார் எதையாவது ஒன்று போடணும். இது கூட தெரியாமல் இருக்கீங்களே சார். அடுத்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா, மூன்றாவதா மீண்டும் உறவினர் பேர்னு கேட்கப்பட்டிருக்கு. முதல்ல யார் பேரை எழுதணும்? அந்த ஃபார்மில் 3 பார்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்மளுடைய விவரங்கள் போடணும். செகண்ட் பார்ட்லேயும் தேர்ட் பார்ட்லேயும் நாம் 2002 நமக்கு ஓட்டு இருந்ததுன்னா ஒரு ஃபார்மு ஒரு பார்ட் செகண்ட் பார்ட்டையும், 2002 நமக்கு ஓட்டு இல்லைன்னா தேர்ட் பார்ட்டியும் நம்ம போடணும். இவ்வளோ தான் விஷயம். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2வது பார்ட்லேயும் நீங்கள் உறவு முறை கேட்குறீங்க, மறுபடியும் எதுக்கு 3வது பார்ட்லேயும் உறவு முறை கேட்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாரு. 2வது பார்ட் எழுதினவங்க 3வது பார்ட் எழுத மாட்டாங்க, 3வது பார்ட் எழுதினவங்க 2வது பார்ட் எழுத மாட்டாங்க. இதை விலைக்கு உங்கள் கட்சிக்காரங்களே நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. அதை கூட பார்க்க அந்த புகைப்படம் வந்துடும். இதில் புதிய புகைப்படம் ஒட்டணும். இப்போ கணக்கெடுப்பு படிவத்தை 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். மேலே இருக்கிறது 1, இங்கே கீழே ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2. அடுத்தது இங்கே இந்த எலக்டாரு 2025 ஒரு பேர் இருக்கு. இது எல்லாருமே கம்பல்சரி ஃபில் பண்ண போறாங்க. இந்த எலக்டாரு 2002 இருந்திருக்காரு. அப்படின்ற பட்சத்தில் அவர் 2002 இருக்கவங்க இந்த சைடில் தான் ஃபில் பண்ணணும். அவர் பேரே இருக்குல்ல, அவரே குப்புசாமின்ற பேரை போட்டுருவாரு. அவருடைய 2002 அவரோட ஓட்டர் ஐடி நம்பர் என்னவோ அந்த நம்பர் 2002 இல்ல, அதனால அவர் இங்க ஃபில் பண்ணல. ஆனா அவருடைய அம்மா இல்ல அப்பா இல்ல தாத்தா இல்ல பாட்டி யாரோ ஒருத்தவங்க வந்து 2002 இருந்திருக்காங்க. இந்த எலக்டாருக்கு அவங்க அப்பாவே 2002 இருந்திருக்காரு. அதனால என்ன ஃபில் பண்றாருன்னா அவருடைய டீடைல் ஃபுல்லா இங்க ஃபில் பண்ணிடுறாரு. ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய உறவினர் இங்க பாருங்க, முந்தைய தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பேர்னா இவருக்கு உறவினர்ன்றது யார்? அப்பா தான். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே, பாமர மக்களுக்கு கூட இந்த விஷயம் ரொம்ப தெளிவாக புரியுது. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் படித்த பெரிய பதவியில் இருக்கவங்களுக்கு கூட இது தலை சுத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே இந்த சாதாரண ஒரு படிவம் தலை சுத்தலை ஏற்படுத்தியிருக்குன்னா அது நம்முடைய முதலமைச்சருக்கு மட்டும்தான் ஏற்படுத்தியிருக்கு. நல்லா படித்து அறிவார்ந்த பெரும் பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க கூட இந்த கணக்கீட்டு படிவத்தை பார்த்தா அவங்களுக்கு தலை சுற்றிடும். எங்களுக்கு என்ன தமிழக மக்களுக்கு சந்தேகம் அப்படின்னு சொன்னால், எங்கள் எல்லாராலையும் சாதாரணமாக பூர்த்தி செய்ய முடிகிற இந்த படிவத்தை பார்த்தே உங்களுக்கு தலை சுற்றுது அப்படின்னு சொன்னால், அரசு ஆவணங்கள்லாம் எப்படி சார் பார்த்து நீங்கள் கையெழுத்து போடுறீங்க? உங்ககிட்ட ஆட்சி 4.5 வருஷமாக இருக்குன்னு நினச்சி தான் நாங்களாம் பயந்துட்டுருக்கோம். எதிர்க்கட்சிகளை சேர்ந்த சில அதே மேதாவிகள் இந்த எஸ்ஐஆர் பணியை நடைமுறைப்படுத்துவது மாநில அரசின் பணியாளர்கள் தான், அப்புறம் ஏன் திமுக எதிர்க்கணும்னு புரிதலற்ற உண்மைக்கு புறமான விவரங்களை வச்சு பேசுகிறாங்க. ஒரு பணியாளரை தேர்தல் ஆணையம் தன்னுடைய பணிக்காக எடுத்த நொடியிலிருந்து அவர் தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டு தான் செயல்படுவாரை ஒழிய மாநில அரசோட கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டார். அதே போல் எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மாநில அரசினுடைய அதிகாரிகள் தானே இப்போ எலெக்ஷன் கமிஷனில் இந்த ஒர்க்கை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடுறாங்களே அப்படின்னு சொல்கிறார். சார், கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடுறாங்க, ஆனால் யாருடைய பர்மனன்ட் ஸ்டாஃப் அவங்க? இப்போ நீங்களே குறிப்பிடுறீங்க இஆர்ஓ யாரை போடுறாங்க? தாசில்தார், டிஆர்ஓவை போடுறாங்க. அவங்களாம் யாருடைய அதிகாரிகள்? இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அவங்க யார்கிட்ட வர போகிறாங்க? இல்லை பர்மனெண்ட்டாக யார்கிட்ட அவங்க சேலரி வாங்க போகிறாங்க? யாருடைய ஸ்டாஃப் அவங்க? எந்த மினிஸ்டர் கீழே அவங்க கண்ட்ரோலில் இருக்க போகிறாங்க? எந்த கலெக்டர் வர போகிறாங்க? இதெல்லாம் தான் எதிர்க்கட்சிகள். தொகுதியோட வாக்காளர் பதிவு அதிகாரி, அதாவது இஆர்ஓ கையில் தான் இந்த முடிவு இருக்குது. அப்போது குறிப்பிட்டு மக்கள், ஒரு ஏழை மக்களுடைய வாக்குகள் வந்து இதில் இடம்பெறாமல் போயிடும் அப்படின்னு சொன்னால் இவர்கள் எல்லாம் அதை செய்ய போகிறார்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் தான் நீங்கள் ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. படிவத்தில் வாக்காளரோட புகைப்படத்தை அச்சிட்டு தற்போதைய புகைப்படத்தை ஒட்டணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் மாநில தேர்தல் ஆணைய அதிகாரி என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒட்டலாம்னு அரசியல் கட்சிகள் கலந்துக்கிட்ட கூட்டத்தில் சொல்லியிருக்கிறார். இது இன்னொரு இடியாப்பு சிக்கல். ஒருவேளை
ஃபோட்டோ ஒட்டலைன்னா என்ன நடக்கும்? வாக்குரிமை பறிக்கப்படுமா படாதா? ஃபோட்டோ கொடுக்காம போயிட்டா ஓட்டு எங்கே வராமல் போயிடுமோ அப்படின்லாம் பயமுறுத்துறாரு. ஒரு முதலமைச்சர் ஒரு பொறுப்பான ஒரு பதவியில் இருந்துக்கிட்டு இது மாதிரி தேவையில்லாத பீதியெல்லாம் மக்கள்கிட்ட கிளப்பலாமா? நீங்கள் இருக்கிற ஒரு பொறுப்புக்கு அது அழகா? ஏற்கனவே நம்மளுடைய ஓட்டர் ஐடியில் நம்ம ஃபோட்டோவோட அந்த பூத் ஸ்லிப் அப்படியே பிரிண்ட் ஆகி தான் நமக்கு வருது. நமக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. அதில் நான் புதுசாக ஃபோட்டோ கொடுத்தா அந்த ஃபோட்டோ அப்டேட் ஆகும். நான் ஃபோட்டோ கொடுக்கலன்னா ஏற்கனவே என்னுடைய முகம் எப்படி இருக்கோ அந்த ஓட்டர் ஐடியில் அதே ஃபோட்டோ திருப்பி வரப்போகுது. இவ்வளோ தானே சார் விஷயம். இதுக்கு ஏன் குழப்புறீங்க? இதில் எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் ஒன்று சொன்னார் பாருங்க. 0020 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை பெறலாம். ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த கஸ்டமர் கேர் நம்பருக்கு, அதாவது திமுக கொடுக்குற கஸ்டமர் கேர் நம்பர், அதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளுங்கள், வழிகாட்டுதல்களை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். ஏன் சார், இந்த கட்சியோட ஹெட்டு நீங்கள் தான், உங்களுக்கே இந்த ஃபார்ம் புரியல, அப்போ கஸ்டமர் கேர் இருக்கவனுக்கு என்ன சார் தெரியும்? அவன் எப்படி சார் எங்களுக்கு வழிகாட்டுவான்?